ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளியோதரை பொடி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரெடிமேட் புளி பவுடர் பார்க்க போகிறோம். புளியோதரை பவுடரு. அதுக்கு நான் முதலாவது தனியா போட்டுக்கிறேன். இப்போ நம்ம தனியாவை தனித்தனியாகவே வறுத்துக்கலாம். நல்லா பொறுமையாக வச்சு சிம்மில் வச்சு நீங்கள் நல்லா வறுத்துக்குங்க. இப்போ நல்லா வரும்போதே நல்லா தனியா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வந்தவுடனே எடுத்துடலாம். தனியாவை கொட்டிக்கலாம். அடுத்தது நம்ம வெந்தயம் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம தனியா எள்ளெல்லாம் விட வெந்தயம் கம்மியாக தான் இருக்கணும். இப்போ நீங்கள் இப்போ ஒரு 5 ஸ்பூன் போடுறீங்க, தனியா ஒரு 5 ஸ்பூன் போடுறீங்க, எள்ளு ஒரு 5 ஸ்பூன் போடுறீங்கன்னா இது ஒரு 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் தான் இருக்கணும். இப்போ இது படப்படன்னு வரும். இது நல்லா கொஞ்சம் செவக்க, ரொம்ப தீச்சிடாதீங்க. கசப்பு தன்மை வந்துடும் வெந்தயத்தில். இப்போ நல்லா வந்துருச்சு. கொஞ்சம் பொன்னிறமாக படப்படன்னு வந்துச்சு. இது பாருங்க, எடுத்துடலாம். இப்போ வெந்தயத்தை எடுத்துக்கலாம். அடுத்தது இது கருப்பு எள்ளு, அதை வறுத்துக்கலாம். இது ஒரு நல்லா படப்படன்னு வரும். இது மாதிரி நம்ம அவசரத்துக்கு நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா ரெடிமேடாக நம்ம ஆஃபீஸ் போகும்போது டக்குன்னு நம்ம சாதம் வடித்து டக்குன்னு கிளறி போயிட்டே இருந்துடலாம். ஒரு முட்டைகிட்ட ஆம்லேட் பண்ணிட்டு போயினே இருந்துடலாம். இன்ஸ்டன்ட் பவுட்ரு எப்போவுமே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம லேட்டாக எழுந்திருப்போம். இப்போ எள்ளு வந்துருச்சு. நம்ம எள்ளு எடுத்துக்கலாம். இப்போ இதில் புளி நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நான் கொட்டையை எடுத்துகிட்டு நார் எடுத்து வச்சுருக்கேன். நான் இதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்குவோம். இதில் நார் இருந்தால் எடுத்து எடுத்துருங்க. இருந்தாலும் க்ளீனாக எடுத்துருங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நல்லா புளிக்கு நல்லா வருந்தால் தான் நம்ம அரைக்க முடியும். இல்லைன்னா ஒட்டிக்கும் மிக்சியிலே. நல்லா வரட்டும். சிம்மில் வச்சே வருங்க. இது வரட்டும். இப்போ இதில் நம்ம டைரெக்டாகவே நம்ம பெருங்காயம் கொட்டிக்கலாம். இதில் மஞ்சத்தூள் கொட்டிக்கலாம். உப்பு இதிலே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்துருச்சு. புளி வந்துட்டே வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். புளியும் வந்துருச்சு. நம்ம புளியை எடுத்துக்கலாம். ஆறட்டும். ஆறினோன்னு நம்ம பவுடர் பண்ணிட்டு வரேன். நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆறட்டும். ஆறினோடனே அரைச்சிட்டு நம்ம என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம புளியோதரை பொடி நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை நம்ம அப்படி காத்தார வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், நம்ம இதில் தாளித்து கொட்டலாம். நான் அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுருக்கேன். கடாய் காஞ்சின்னு இருக்கு. நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 20 மிளகாய் இருக்கும் நான் போட்டிருக்கேன். இது வந்துன்னே இருக்கட்டும். இதில் நம்ம வேர்க்கடலை போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம்.
எல்லாமே வறுத்துக்கலாம் நம்ம. நல்லா வறுத்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து நீட்டு மிளகாய் வேணும்னா நீட்டு மிளகாய் போட்டுங்க. குண்டு மிளகாய் போட்டால் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். அந்த புளி சாதத்தில் மேலே பார்க்கும்போது அழகாக குண்டு குண்டாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுங்க மிளகாய். இப்போ வந்து இந்த பருப்புங்க, கடலை பருப்பும் இந்த வேர்க்கடலையும் நல்லா வரணும். நான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே, இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அது நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ இதுலேயும் நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு நல்லா வரட்டும். இப்போ இந்த புளியோதரை பொடிக்கு நம்ம அந்த தாளிப்பு கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இப்போ பறந்துருச்சு. நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த தாளிப்பை நம்ம வந்து இப்படி மேலே கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் ஆறினோன்னு நம்ம வந்து கிளறி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து புளியோதரை பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கெடாதுங்க, நல்லாயிருக்கும். நம்ம வேணும் போது சாதம் வடித்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் நம்ம எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த பொடியை போட்டுட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு தொட்டுக்க ஒரு முட்டை ஆம்லேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. புளியோதரை பொடி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாதம் வடிச்சிட்டு உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு பொடி, நீங்கள் எவ்வளோ சாதம் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பொடி போட்டுங்க. வேணும்னா கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துங்க. நம்ம சேர்த்துருக்கோம், பத்தலைன்னா சால்ட்டு சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே கலர்னா போதும். நம்ம எல்லாமே தாளிப்பல் எல்லாமே கொடுத்தாச்சு. இதுக்கு நமக்கு இப்போ வந்து தாளிப்பு தேவையில்ல. சாதம் மட்டும் நீங்கள் வடிச்சிட்டு கொஞ்சம் உப்பு வேணால் போட்டுக்குங்க. போட்டு இதை கலர்னாவே போதும். நம்ம புளி சாதம் ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் தெரிவிங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.